திருநங்கை ஒருவருக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் திருநங்கைகள் திருநருக்கு தனி மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதனால அது ஒரு பாகுபாடாக இருக்காதா? இல்லை, அவங்களுக்கு அவங்களுக்கான அந்த சிகிச்சைக்கெல்லாம் சிக்கல் இருக்குது, மற்றவங்க பொதுவாக செய்கிறது இருந்தது. அதனால அவங்களுக்கு அது தனி மருத்துவமனை இருக்கிறது தான் சிறப்பு. அது ஒரு மருத்துவமனையில் தனி பிரிவு, உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு இருக்கிற அவங்களுடைய கோரிக்கையை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இதிலேருந்து நீங்கள் அந்த பாலியல் மாற்றத்துக்கு வருதில்ல, அதை நீங்கள் பொது மருத்துவமனையில் செய்ய தயாராக இருக்கீங்களா? இந்த தனியார் மருத்துவமனையில் செய்ய தயாராக இருக்கீங்களா? இல்லை. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? மாற்ற வேண்டியது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். தனியார் பள்ளி கல்லூரியில் இருக்க தங்கும் விடுதியில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு என்று தனியாக விடுதி இருக்கா? இல்லை. ஏன் அரசு பள்ளியில் மட்டும் இருக்கு, அரசு கல்லூரியில் மட்டும் இருக்கு? யார்கிட்ட தீண்டாமல் இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அரசு கிட்ட இருக்கு. நீ தனியார் முதலாளி அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நின்ன சாதியா அந்த சாதியில் ஒன்னா இருந்து படிக்கிறான், ஒன்னா சாப்பிட்றான்ல, ஏன் நீ உன் பள்ளிக்கூடத்தில் தனியாக தங்க விடுதி வைக்கிற? ஒன்னா வைக்க முடியல. இப்போ நான் வரும்போது நீ எப்படி பண்ணுவேன்? நீ இப்போ தனியாக விடுதி கேட்பியா? தனியாக சொல்லுவியா? நீ ஒரே விடுதியில் படி, என்னென்ன சான்றிதழ் குடி, எங்கேயாவது போ. அதையே சாதிக்க முடியல. அப்போ அது அவங்களுக்கு தேவை. அவங்க என்கிட்ட வச்ச கோரிக்கை தான் அதில் வச்சிருக்கு. அதனால அது பொது மறுப்பை நீங்கள் ஒன்று கேட்போம். கொரோனா நேரத்தில் ஏதாவது தனியார் மருத்துவமனை ஒரு நோயாளியை எடுத்து மருத்துவம் செஞ்சதா இருக்குதா? முழுக்க அரசு மருத்துவர்களும் அரசு செவிலியர்களும் தான் சேவை செஞ்சு காப்பாற்றினாங்க. அப்போ அது புரியுது இல்லை? அது மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு பொது மருத்துவமனையில் அவங்களுக்கு தனி பிரிவு, அவங்களுக்கு தனி மருத்துவம். இந்த உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை செய்வதற்கு அவங்க படுற அந்த துயரத்தை நீங்கள் சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்றதுல அந்த மதிப்பு தெரியும்.